இளையராஜா, பீத்தோவன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஃபைட் ஒண்ணு போயிட்டு இருந்தது. இளையராஜா பெஸ்ட்டா, ஏ.ஆர். ரஹ்மான் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெயினா அந்த ட்விட்டர் என்ற பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருந்தது. இந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுக்கு நடுவுல, "எப்பா தள்ளுங்கப்பா, பீத்தோவன் தான்ப்பா பெஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து இடையில வரும். "பீத்தோவன் பெஸ்ட்டா? யார் பீத்தோவன் எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பீத்தோவன்ன்றவரு 1770ல பிறக்குறாரு. அவர் ஏன் பெஸ்ட்ன்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். நீங்க என்ன அப்படின்றத உங்க ஒப்பீனியன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 1770ல பிறந்த இவருக்கு அவரோட அப்பாக்கு இவர மொசார்ட் ஆகுற மாரி ஒரு பெரிய மியூசிஷியன், கம்போசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவுக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால அவரோட 2வது வயசுல இருந்து அவருக்கு மியூசிக் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, ரொம்ப கண்டிப்போட சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சவருக்கு அந்த மியூசிக்ன்றது 7வது வயசுல பப்ளிக்ல போயிட்டு பியானோ வச்சு வாசிச்சு, பப்ளிக்லாம் வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுவாராம். ஸோ அவரோட 17வது வயசுல மொசார்ட்ட சந்திக்கிறாரு. மொசார்ட்ட வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்றாரு. ஆனா அவரோட 20வது வயசுல அவருக்கு காது கேட்காம போகுது. காது கேட்காம போதா? காது கேட்காத ஒரு மனுஷன் எப்புட்றா வந்து சிம்பொனிலாம் பண்ண முடியும்? 9 சிம்பொனி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவரோட பியானோல இருந்து ஒரு ராடு ஒண்ணு வச்சுப்பாராம். அந்த ராடு அவரோட பல்லுல கடிச்சு, அந்த பியானோ வாசிக்கும் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் அந்த ராட்ல பட்டு அவரோட பல்லுல போய் படுமாம். அந்த பல்லுல பட்ட வைப்ரேஷன்ஸ் நேரா அவரோட மூளைக்கு அந்த ஸ்கல் மூலியமா மூளைக்கு போயிட்டு, அப்படி அந்த மியூசிக்க ப்ராசஸ் பண்ணி, அதன் மூலியமா தான் அவர் என்ன மியூசிக் வாசிக்கிறோம் அவருக்கு கேட்குமாம். ஸோ இதெல்லாம் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி தான் அவரு கிட்டத்தட்ட 25, 26 வயசு ஆகும் வந்து 20 வயசுல காது கொஞ்சம் கம்மியா கேட்குது. 25, 29 வயசுல அவருக்கு மொத்தமா காது கேட்க நின்றுது. ஆனா அவரோட 29வது வயசுல இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி இந்த காது கேட்காத காத வச்சு தான் அவரு முதல் சிம்பனிய பண்றாரு. கிட்டத்தட்ட 50 வயசு கிட்ட வரைக்கும் சிம்பனி ஒரு 9 சிம்பனி பண்ணியிருக்காரு. ஸோ பீத்தவன் எப்படி காது கேட்காம 9 சிம்பனி பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீத்தோவன் அவர்னால 1/2 பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஹீரோயின் கிசுகிசுப்பெல்லாம் கேட்க முடியாது.